உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலி என்னுடைய சார்புலி அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். மனித வாழ்க்கையில் இந்த பூலோக வாழ்க்கையில் வாழ்கிற மனிதன் இறைநிலையை அடையணும். அந்த இறைநிலையை அடையணும் அப்படின்னா அதுக்கு ஆரம்பத்திலிருந்தே வழிமுறைகள் இருக்குது. அப்போது அந்த இறைநிலையை அடையணும்னா எடுத்ததையும் அடைய முடியாது. அப்போ இவன் வாழ்க்கையில் ஆரம்ப காலங்கள்லேருந்தே இவன் அறவாழ்வை கடைப்பிடிக்கணும். அறவாழ்வு கடைப்பிடிச்சா அந்த அறவாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கும்போதே தவ வாழ்வு அமையும். தவ வாழ்வு அமையும் போது அந்த தவ வாழ்க்கை அமைகிற போதே அமைஞ்சிட்டாலே உனக்குள்ளே இருக்கிற விகாரங்கள் என்னங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். அப்போது இந்த தவ வாழ்வு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற போது அந்த தவ வாழ்வு மூலமாக தான் அந்த உனக்குள்ளே 8 விகாரங்கள் இருக்குது. மனிதனுக்குள்ளே 8 விகாரங்கள் இருக்குது. இந்த 8 விகாரங்கள் எப்போ காலி ஆகுதோ அப்போ தான் இந்த தவ வாழ்வு பலிக்கும். இந்த தவ வாழ்வு எப்போ பலிக்கும்னா இந்த 8 விகாரங்கள் மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 8 விகாரங்கள் போகணும். இந்த 8 விகாரங்களை இந்த தவ வாழ்வு மூலிமா நம்ம காலி பண்ணிட்டோம்னா அந்த இறைநிலைக்கு போகக்கூடிய கதவு திறக்கும். அப்போ இப்படி அறவாழ்வோடு வாழ்ந்து தவ வாழ்க்கை வாழ்ந்து இந்த 8 விகாரங்களை காலி பண்ணி அப்புறம் இறைநிலைக்கு போகிறதுக்கு எத்தனை பேர்த்துக்கு அந்த கொடுப்பனை அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது அவங்க வினைப்பயனுக்கு தகுந்த மாதிரி தான் அமையும். ஆனால் இதெல்லாம் ஒரு சாதாரணமாக அறவாழ்வு மட்டும் வாழ்ந்துட்டு தவ வாழ்வு தெரியாமல் இந்த அறவாழ்வு வாழ்ந்து தவ வாழ்வு வாழ தெரியாமல் அதனுடைய வழிமுறை தெரியாமல் இருந்து ஏமாந்து போனவங்களுக்கெல்லாம் அப்போ இருந்த ஞானிகளும் மகான்களும் என்ன பண்ணினாங்கன்னா, அதாவது பக்தியில் முடிஞ்ச அளவுக்கு பக்தியிலையாவது அதை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு தவ வாழ்க்கை போகலினாலும் பக்தி வாழ்க்கையில் இருந்து அவங்க அறவாழ்வு வாழ்ந்தாங்க. பக்தியில் இருந்து அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு இந்த 8 விதமான குணங்களுக்கு 8 விதமான கோயில் கட்டினாங்க. அதாவது என்ன 8 விதமான குணம்னா, காமம், குரோதம், மதம், ஆச்சரியம், இடும்பை, பொறாமை, சினம், மோகம் அப்படின்னு 8 விதமான தீய குணங்கள் இருக்குது. இதுக்கு ஒவ்வொரு குணத்துக்கு ஒரு கோயில். அப்போ அது அட்ட வீரட்டானம் அப்படின்னு சொல்லி மகான்களும் சித்தர்களும் கட்டி வச்சு இன்றைக்கி வரைக்கும் அது நடைமுறையில் இந்த மனித சமுதாயத்துக்கு பயன்பாட்டில் இருக்குது. அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அட்ட வீரட்டானம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கோயிலெல்லாம் சாதாரணமாக இப்போ நம்ம கட்டுற மாதிரி கோயிலா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் சித்தர்களாலும் முனிவர்களாலும் அவங்களுடைய ஆன்மீக சக்தியை பயன்படுத்தி அதில் அந்த பிரதிஷ்டை பண்ணி அந்த ஸ்ரீ சக்கரம் அந்த மற்றெல்லாம் அமைப்பெல்லாம் அந்த எப்படி ஆகம விதப்படி எல்லாம் அமைச்சு அதை கட்டின கோயிலுங்க. இப்போ சாதாரண இந்த மாதிரி நம்ம நினச்சோன்னா மாரியம்மன் கோயில் கட்டுற, காளியம்மன் கோயில் கட்டுற, சிவகோயில் கட்டுறங்கிற மாதிரிலாம் இல்லை. அதெல்லாம் ஞானிகளும் இறைநிலையில் இருந்தவங்க அவங்க கட்டினது. இன்றைக்கி வரைக்கும் அது பயன்பாட்டில் இருக்குது. அப்போ அப்படி இருக்கிற போது அப்படி அந்த மாதிரி கோயில்களுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எந்த மாதிரி நிலையில் இருக்கிறீங்க, எந்த மாதிரி நிலையில் இருந்தாலும் இந்த 8 விகாரம் போகும். அந்த கோயிலில் போய் வழிபட்டிங்கன்னா அப்போது அந்த 8 விகாரம் உங்கள்கிட்ட போகும்போது தவ வாழ்வு அப்போ அமையும். அதுக்கு பின்னாடி நீங்கள் இந்த இறைவாழ்வு உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர்களும் மகான்களும் வகுத்து வச்சாங்க. அதே போலவே இந்த தவ வாழ்க்கையிலையும் யோக பயணத்தில் பயணம் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சக்கரங்கள்னு சொல்லக்கூடிய நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை
நமக்குள்ள தேடி எடுத்து அந்த தவ வாழ்க்கையில் இதையும் தவ வாழ்க்கையோட இதையும் பயன்படுத்தி நல்ல நிலைக்கு நல்ல இதுக்கு வரட்டும்னு சொல்லி தான் எல்லாத்தையுமே நிறையா நம்ம பெரியவங்க எல்லாருமே கணக்கில் அடங்காத விஷயங்களை சொல்லி கணக்கில் அடங்காத நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் ஒவ்வொன்றையும் எவ்வளவு சொல்கிறது எவ்வளவு இருக்குது நமக்குள்ள, நல்லது எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு கெட்டதும் இருக்குது நமக்குள்ள. எந்த அளவுக்கு நம்ம நல்லதெல்லாம் நினைக்கிறோமோ அது வேணும் இது வேணும், அதுக்கு தகுந்த கெட்டது நேர் ஆப்போசிட். இது நல்லது ஒரு பொருள் ஒன்று இருந்ததுன்னா கெட்டது 5 இருக்குது. அப்போ இந்த கெட்ட 5யும் என்னைக்கு காலி பண்ணுறோமோ அன்றைக்கி தான் அந்த ஒரு நல்லதை அடைய முடியும். அப்படிங்கிறதுனால தான் நம்மளால் எந்த ஒரு இதையுமே எதிரி அதிகமாக இருந்ததுன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? ஒருத்தனுக்கு ஒருத்தனாக இருந்தாங்க கூட ஒத்தை பார்க்கலாமுங்களா? நம்ம ஒருத்தன் அவன் 5 பேர் நமக்குள்ளே இருக்கிறானே. அப்போ அந்த 5 பேர்த்த ஜெயிக்கணும். நம்ம ஒருத்தன் தான் இந்த 5 பேர்த்த ஜெயிக்கணும். யாரா அந்த ஒருத்தன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்த ஆன்மா தான் ஒருத்தன். இந்த ஆன்மா தான் ஒருத்தன். 5 பேர் எதிரி யாரான்னு பார்த்தா இந்த 5 புலனுக்கு தான். அப்போ இந்த 5 பேர்த்தை ஜெயிக்கணும். அப்போ இந்த 5 பேர் சேர்ந்து தான் இந்த 8 விகாரமும் அவனுங்களுக்கு துணையாக இருக்குது. இந்த 8 விகாரம், இந்த 8 குணங்கள் தான் அந்த 5 புலனுகளுக்குள்ளேயும் அடங்கி இருக்குது அந்த எதிரிகளுக்குள்ள. அப்போது இந்த புலன் அடக்கம் நமக்குள்ளே வரணும். அதுக்கு பின்னாடி இந்த புலனடக்கம் வந்தாலே அந்த 8 விகாரமும் காலி பண்ணிடலாம். அப்போது ஒருத்தன் 5 பேர்த்த எதுக்கணுன்னா ஒருத்தன் ரொம்ப முயற்சி எடுத்து அதுக்குண்டான வழிமுறைகளை நம்ம பயணம் பண்ணா மட்டும்தான் இவனுங்களை ஜெயிக்க முடியும். அப்போ அவனுங்களை ஜெயிக்கிறதுக்கு ஒரே மார்க்கம், ஒரே வழி எதுனா தவ வாழ்க்கை தான். தவ வாழ்க்கையை மேற்கொண்டு அந்த தவ வாழ்க்கையில் தான் இந்த புலன்களையும் சரி இந்த விகாரங்களையும் சரி அடியோடு காலி பண்ண முடியும். அப்படி அடியோடு காலி பண்ணும்போது தான் ஆன்மீக பலன் நமக்கு அமையும். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.